வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பிபிஎல்லோட 18வது மேட்ச்சு ஹோபர்ட் ஹரிக்கன்ஸும் சிட்னி சிக்ஸர்ஸ் கடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிச் கிரவுண்டோட ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆன்கோயிங் மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து பிக்கிங் பேஸில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மாறும். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட், ஆவரேஜ் ஸ்கோர் இது எல்லாமே ஒரு ஒரு சின்ன ஐடியாலஜி அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது போலவே மேட்ச் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஒரு ஆவரேஜ் டீம் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒன் சைடு டீமு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மேக் பண்ணும்போது இதை கன்சிடரபிள் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தையே நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, டோட்டலாக இங்கே 62 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 32 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 30 பேட்டிங் செகண்டு, 167 அப்படிங்கிறது இங்கே ஆவரேஜ் ஸ்கோர். ஹை ஸ்கோராக இங்கே 212 பிரிஸ்பன் ஹீட் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. மெல்போர்ன் ரெனகேட்ஸ் இங்கே 60க்கு 10 அப்படிங்கிற ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 150 பிலோவாக 11 முறையும், 150 டு 190 அப்படிங்கிறதுல 44 முறையும். ஸோ அதிகபட்சமாக இந்த ப்ராசஸில் தான் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜாக டீம் மேக் பண்ணும்போது இதை கன்சிடர் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்ட்ராங் டீம், வீக் டீம் அப்படிங்கிறத பொறுத்தும் அல்லது ஒன் சைட் டீம் அப்படிங்கும்போதும் இந்த விஷயத்தை பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, நம்ம இப்போ அடுத்து ட்ரீம் 11 வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம், லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம சொன்ன விஷயங்கள் ஒரு சின்னதாக ரீகேப் பண்ணிக்கலாம். 9 கிரெடிட்டை பற்றி ஒரு சின்ன விளக்கம் நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு 3 பிளேயர் இருந்தாங்க. ஸோ அந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புமே அதிகம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஸோ அது நடந்திருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த கிரெடிட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு கொஞ்சம் இன்வால்வ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் 3 பேர் அப்படிங்கிறத 8.5 இருந்தாங்க. ஸோ அதில் 2 பிளேயர் அப்படியே உள்ளே வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சின்ன கால்குலேஷனை உள்ளே வச்சுக்கணும். இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பெருசாக லெவல்ஸில் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் கெஸ் பண்ணினது. ஸோ அதையும் வச்சுட்டு ஸோ இங்கே யாருக்கான ப்ரியாரிட்டி, யாருக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனான சில விஷயங்கள். ஸோ அதையும் இன்வால்வ் பண்ணிக்கங்க. ஓகே அப்படிங்கிறவங்க அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் லெவல் தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஓகேங்களா? ஸோ இதே லெவல் திரும்ப ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதையும் தாண்டி இதில் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதையும் தாண்டி வெளியே இருந்து யாரெல்லாம் ஸ்குவாடில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ மேபி அவங்க தான் சேஞ்ச் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து மேத்யூ வேட் 1, மேத்யூ வேட், சி வக்கீம், பீட்டர் ஹோட்ஷாகுலு. ஸோ இந்த 3 பேர் லெவலில் இருக்காங்க. மேபி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், பிச்சு கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்டண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பீட்டர் ஹோட்ஷாகுலுவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஜி ஜுவல் அவரை மிஸ் பண்ணி மேபி மேத்யூ வேட் வரலாம். ஸோ இந்த அளவுக்கு மட்டும்தான் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி நோ சேஞ்சாக இருக்க அதிகமான சான்ஸ். பட் அப்படியே சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த லெவல் டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாக் எட்வர்டு மறுபடியும் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எட்வர்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எல்சாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய எல்சாவை ரீப்ளேஸ் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சு ஜாக் எட்வர்டு பொதுவாக பேட்டர்சனை உள்ளே இன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ ஓகே, ஸோ இப்போ இங்கே யார் யார் ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். இங்கே வந்து எட்வர்டு ஸ்குவாடில் இருக்கார், ஜே டேவிஸ், எம் பெர்ரி. ஸோ இந்த 3 பேரும் ஸ்குவாடில் இருக்காங்க. இதில் அதிகப்படியான வாய்ப்பு இந்த மேட்ச்சுக்கு உள்ளே வர்றதுக்கு ஜாக் எட்வர்ட் எல்சாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது விக்கெட் கீப்பிங் செக்ஷனில். ஸோ பவுலிங் ஆப்ஷனும் வரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஓகே,
ஸோ அப்படியே எட்வர்டு வந்தாலும் ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் தான் முழுமையாக ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறது தான் ஸ்குவாட் நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கணும். லாஸ்ட்டு மேட்ச்சே ப்ராப்பராக இந்த 5 பவுலர்ஸ் டிப் அப்படிங்கிறது நடந்துச்சு. திரும்ப அதே மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ 1 or 2 ஓவர்ஸ் ஜாக் எட்வர்டு பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 பவுலிங் ஆப்ஷன் என் சௌத்ரியோட மிச் ஓவன் டோட்டலாக பவுலிங் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே 5 பவுலர்ஸ் டிப் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ மேபி என் சௌத்ரி 1 or 2 ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பேசிக்காக இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ கிரெடிட்டை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட்டு கிரெடிட்டை முடிச்சுட்டு அப்புறம் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ மொத்தமாக 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. பென் வாரிஸ், நாதன் எல்லிஸ், மோசஸ் ஹென்ரிக்ஸ். ஓகே, இந்த 3 பேரும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக அதிகமான சான்சஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இது காம்போவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸ் ஈக்குவல் ஃபைட் மேட்ச். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த 2 பிளேயரை யூஸ் பண்ணணும். மோசஸ் ஹென்ரிக்ஸை தவிர இந்த பிளேயரை விட இந்த 2 பிளேயருக்கு நாளைக்கு மேட்ச்சுக்கான வாய்ப்பு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 2 பேருமே ஹை பிக் பிளேயர் தான், பட் இருந்தாலும் இவங்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹென்ரிக்ஸ் ஒரு 50-50 தான், ஆப்ஷனில் தான் எடுக்கணும். மேபி இங்கே யாராச்சும் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கன்னா மட்டும் ஹென்ரிக்ஸுக்கு போகலாம். ஒரு சில டீமில் மட்டும் 3 பேர்த்தையும் ட்ரை பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி சான்ஸ் இந்த 2 பிளேயருக்கு. ஓகேங்களா? ஸோ 9 கிரெடிட்டுக்கு 2 பிளேயர் அப்படிங்கிறது அதிகமான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது 8.5. ஸோ ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ஜேம்ஸ் வின்ஸ், பென் மெக்டர்மண்ட், ஜஸ் பிளிப்பி, ஸோ லாஸ்ட்டாக மிச் ஓவன். ஸோ இந்த ஒரு 4 பிளேயர். இந்த 4 பிளேயரில் கம்பல்சரி நீங்கள் 9ல் அதிகமாக எடுக்கிறதுனால டெஃபினட்டாக 4 பிளேயருமே பர்சன்டேஜ் ரீதியாக அதிகமாக பிட் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் ட்ராப் 2 பிளேயர் வரைக்கும் இங்கே ட்ராப் ஆக அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இங்கே 2 பிளேயர் அப்படிங்கிறது நடக்க அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ 2 பிளேயர் அப்படிங்கிறது தான் பிக் பண்ணணும். ஸோ நம்ம காம்போவாக எந்தெந்த பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும், ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது மோஸ்ட்லி இப்போ இருக்கிற பிக்கிங் அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா பவுலிங் ஆல்ரவுண்டர் இந்த கேட்டகரிக்கு அந்த காம்போ விஷயம் போக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆர் பேட்டிங்கில் கூட வரலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் ரொம்ப ரேர். ஸோ ஒரு பிளேயர் கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிளேயரை நீங்கள் கட் பண்ணுற மாதிரி வரும். 2ல் ஒரு பிளேயரை நீங்கள் கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஜார்டன், ஜாக் எட்வர்டு கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் அவரை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அகில் ஹுசேன், ஸோ ஜார்டன் சில்க், டிம் டேவிட், ஸோ இன்னும் ஒரு பிளேயர், மொத்தம் 6 பிளேயர் கணக்கு வந்துச்சு. கிறிஸ் ஜார்டன் எடுத்துட்டோம். ஜார்டன் சில்க், டிம் டேவிட், ஓகே. ஸோ அடுத்தது சாய் ஹோப். ஸோ ஆல்மோஸ்ட் 6 பிளேயர் இருக்காங்க. இப்போதைக்கு 5 பிளேயர் தான், நம்ம எட்வர்டையும் எடுத்து 6 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் பிளேயர்ஸ் இப்போ லாஸ்ட்டு 9 கிரெடிட்டில் அதிகமாக எடுத்திருக்கோம். 8.5ல் 2 அப்படிங்கிற மாதிரி குறைச்சிருக்கோம். அப்படிங்கும்போது கம்பல்சரி ஒரு 3 பிளேயர் வரைக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? 2 நாள் டோட்டலி 7 பிளேயர் ஹை கிரெடிட் பிளேயர்ஸாக உள்ள வரக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும். மினிமமாக ஒரு 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எட்வர்டு உள்ளே வர்றாரு அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் பியூர்லி ரெடி ஆகிட்டார் அப்படின்னா மஸ்ட் பிக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் டீமில் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது அமையறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ரிஸ்கியாக ஈக்குவலாக 2 சைடு விக்கெட் போகும் அப்படிங்கிற இடத்துல இந்த காம்போ. ஸோ அல்லது நம்ம சொன்ன மாதிரி நாதன் எல்லிஸ், பென் ஜாரியன்ஸ், ஸோ அந்த 2 பிளேயர் அல்லது ஜார்டன் சில்க், டிம் டேவிட், ஸோ இந்த ஒரு காம்போவில் ட்ரீம் டீம் அமைய ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரிஸ்கி தான் ஜார்டன் சில்க்கும் சரி, டிம் டேவிட்டும் சரி. பட் இவங்களுடைய பர்சன்டேஜ் இப்போ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலை. 2 பேரும் ஒரே மாதிரி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலை. மேபி நீங்கள் ஆன் டைமில் செக் பண்ணிங்க அப்படின்னா இவங்களுடைய பர்சன்டேஜ் விகிதம் கண்டிப்பாக வேரியன்ஸாக வேறு பர்சன்டேஜாக மாறுது. அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கான அந்த அமைப்பு இல்லை. ஸோ அப்போது எனி ஒன் அப்படிங்கிறது மோஸ்ட்
ப்ராபபிளி இங்கே இருக்குது. ஸோ அது நடந்தால் பர்சன்டேஜ் வேரியேஷன் நடந்தால் பிக் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு பிளேயர் கன்ஃபார்ம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அல்லது 1 இங்கே 1. ஸோ இந்த லெவலில் இங்கே என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் அதிகமான பிளேயர்ஸ் ஒரு கிரெடிட்டில் இருக்காங்கன்னா அங்கே ரொம்ப குறைவாக பிளேயர்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மினிமமாக 2 பிளேயர்ஸ், மேக்ஸிமமாக 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் லோ கிரெடிட் பிளேயர்ஸ் ரொம்ப மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடுத்த லிஸ்ட்டு தவிர மிச்சம் இருக்கிறதெல்லாம் லோ கிரெடிட் பிளேயர்ஸ் தான். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணணும். அதுலேயும் லோ பர்சன்டேஜாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த காம்போ நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ். ஸோ இன்னொரு சின்ன விஷயம், இந்த 6.5ல் மட்டும் ஸோ மஸ்ட்டாக ஒரு பிளேயரை பிக் பண்ண வேண்டிய இடம். ஓகேங்களா? நல்ல பர்ஃபார்மன்ஸு கூட சம்டைம்ஸ் இங்கேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே லோ பிக் பிளேயர்ஸ் தான். ப்ளஸ் மஸ்ட்டாக அவங்க டீமில் ஒரு பிளேயர் இருக்கணும். கம்பல்சரி ட்ரீம் டீம் என்ட்ராகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன். இந்த கேப்டன் ஆப்ஷன் இப்போ இருக்கக்கூடிய டாப் 4 பிக், மற்ற சில விஷயங்கள், கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது மாறும்போது வழக்கம் போல் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த காம்போ அடிப்படையில் நீங்கள் எடுத்துங்க. டாப் 4 பிக்கையும் ப்ளஸ் கேப்டன் விசி எங்கே இருக்குது ஆல்ரெடி அப்படிங்கிற விஷயத்தையும் இன் பண்ணி நீங்கள் மற்றபடி கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ இருக்கக்கூடிய டாப் 4 பிக், ஸோ இந்த 4 பேர் தான். ஃபஸ்ட்டு 2 பேர் பவுலிங்கில் இருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4. ஓகே, ஸோ இந்த ஒரு அமைப்பில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பேட்டிங்கில் முடியுது. ஸோ இந்த ஒரு அமைப்பு பார்த்துக்கணும். ஓகே, டாப் 4 இந்த மாதிரி இருக்குது. டாப் 2 பவுலிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த 2 பேர்த்தையும் தான் சொன்னால் வர்றதுக்கும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு. இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் மாறணும். ஸோ அப்போ சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாப் 3, டாப் 4 இது பார்த்துட்டோம். இப்போ கேப்டன் விசி எங்கே இருக்குது அப்படின்னா, டாப் கேப்டனாகவும் டாப் விசியாகவும் ஒரே பிளேயர் தான். ஸோ இவர் தான் இருக்கார், பென் வாரியர்ஸ் தான் இருக்கார். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சான்ஸ் இந்த மேட்சும் பவுலிங்க்கான ஒரு வாய்ப்பு, கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இவரை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இவரை தாண்டி எல்லிஸையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை செஞ்சு ஜாக்சன் பேட், முர்பி, சலாம் ஹில். ஸோ முர்பி, சலாம் ஹில்லாம் கேப்டன் ரேஞ்சுக்கு யூஸ் ஆவாங்களா அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சாய்ஸ் பவுலிங்கில் இருக்குது, சேஃப் சாய்ஸும் கூட. ஓகே, ஸோ இது இப்படியே தான் தொடருது அப்படின்னா இன்னொரு சான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பேட்டிங் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் சொல்லிட்டோம், பவுலிங்கில் யார் யாருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியே காட்டிட்டோம். ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பு இருக்குது கேப்டனாக. இதை தவிர்த்து பேட்டிங் ஆப்ஷன்லேயும் கேப்டன் இருக்குது. ஸோ அதில் எந்தெந்த பிளேயர்ஸ் சாய்ஸில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான சாய்ஸு தான் இவங்க எல்லாருமே. பட் இந்த பிளேயர்ஸ் தான் அந்த சாய்ஸில் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய லெவல்ஸ் நான் எடுத்த இந்த லெவல்ஸுக்கு. ஸோ இவங்கள ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப ரிஸ்கி சாய்ஸு எல்லாருமே. நம்ம சொல்லியிருப்போம் இந்த காம்போவை. ஸோ ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் வரலாம். ஏன்னா பர்சன்டேஜ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, 2 பேரும் சேர்ந்து ட்ரீம் டீம் வர்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர் அவர் கேப்டனாக வர்றது அப்படிங்கிறது ரொம்ப லோயர் டவுன். ஸோ அதையும் யோசிக்கணும் 2 பேருமே. ஸோ பேட்டர்சன் இனிஷியலாக தான் வர்றாரு, கலீப் ஜோல் இனிஷியலாக தான் வர்றாரு. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆகிடும். டாப் 4 எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டிட்டேன். கடைசியாக பேட்டிங்கில் முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் பவுலிங்கில் கேப்டன் விசி 2மே இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன் பேட்டிங்கில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க. வரக்கூடிய மற்ற மேட்ச்களுக்கும் இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1. ஸோ பவுலிங்கில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கேப்டன், பேட்டிங்கில் செகண்ட் சாய்ஸ் கேப்டன். ஸோ விக்கெட் கீப்பிங் போகலாமா அப்படின்னா பேட்டிங்கும் விக்கெட் கீப்பிங், பேட்டிங் பேஸில் தான் விக்கெட் கீப்பிங்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 பிளேயருக்கு நீங்கள் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். பட் என்னுடைய கால்குலேஷனில் கொஞ்சம் ரேர். பட் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கலாம். ஸோ டிம் டேவிட்டு, ஜார்டன்ஸ்லுக்கு, ஸோ இந்த பிளேயர்ஸை கம்பேர் பண்ணல. இவங்க இனிஷியலாக வரக்கூடிய பேட்டர்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ். ஓகே, நிறைய பேர் கேப்டன் விசி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இவங்க தான் கேப்டன் விசியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேஸில் மூவ் ஆகலாம் அல்லது பவுலிங் பேஸில் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நிறைய விக்கெட்ஸ் அல்லது நிறைய ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆவரேஜ் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஓகேங்களா? 2 சைடும் நிறைய ரன் வரலாம், அல்லது நிறைய விக்கெட்ஸ். டுடே மேட்ச் மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையான தகவல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னொன்று, 2வது மேட்ச்சுக்கான வீடியோ நம்ம கொடுக்கல. ஸோ அதுக்கு காரணம் ஒரு டீமோட
மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதை நான் செக் பண்ணேன். பிரிஸ்பன் ஹீட்டு கொடுத்துட்டாங்க எந்த லெவல் இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ 14 மெம்பர் ஸ்குவாடை கொடுத்துட்டாங்க. பட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாக்க தான் ஓரளவுக்காவது நம்ம ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா மிஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கால்குலேஷன் அடிப்படையாக வச்சு போடுறதுனால பேசிக்காக இந்த பிளேயருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இருக்குது, இந்த பிளேயருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓகே, அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அது நான் கொடுக்குறதில்ல. ஸோ அந்த பேஸில் தான் உங்களுக்கு உட்காருதா, டெத் ஓவர் பவுலர்ஸ் கம்பல்சரி விக்கெட் எடுப்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் மாறும். ஸோ அது நடக்கிறது இல்லை. இனிஷியலாக இருக்கிறவங்களோ அல்லது மிடில் ஓவர் போடுறவங்களோ அந்த விக்கெட் எடுத்துடுறாங்க. சில நேரங்களில் டெத் ஓவர் பவுலிங்கே உங்களுக்கு மாறுது. அது அன்னைக்கான நாளில் அன்னைக்கு அந்த பவுலரோட ரிதம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மாறுது. ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரியான சில விஷயங்கள் கொடுக்கறதில்ல. பேசிக்காக நிறைய பேர் கேட்டதுனால நீங்கள் சொல்கிறோம். இந்த இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். தேவைப்படுது அப்படின்னா எடுத்துக்கங்க. கிறிஸ் ஜார்டன், நாதன் எல்லிஸ். ஸோ எங்களுக்கு பேசிக்காக கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கே தெரியும் இவங்க தான் டெத் ஓவர் பவுலர்ஸ்ன்ட்டு. பட் இதில் முன்னாடியே ஓவர் போயிட வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு ஏற்படுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மெரிடித் கூட டெத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பில்லி ஸ்டாங்கிள் கூட வர வாய்ப்பு இருக்கும். பட் பேசிக் டெத் ஓவர் பவுலர்ஸ் இவங்க 2 பேர் தான். ஓகே, அதே போல் இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெய்டன் கர் லாஸ்ட்டு மேட்ச் கூட டெத்தில் பவுல் பண்ணார். ஆக்சுவலாக அவரோட ரோலே லாஸ்ட் மேட்ச் தான் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் அவர் சக்ஸஸும் பண்ணியிருந்தார். ஸோ இன்னொரு டெத் ஓவர் பவுலர்னால் பிராவியாரிஸ் முழுமையான டெத் ஓவர் பவுலர்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஜாக்சன் பேடு அந்த ஒரு விஷயத்தை செய்வார். இனிஷியலாக பவுல் பண்ணவும் செய்வார், டெத்லேயும் பவுல் பண்ணுவார். ஸோ இந்த 3 பேர்த்துக்குமே டெத் ஓவர் ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹெய்டன் கர் கம்பல்சரி டெத்தில் பவுல் பண்ணுவார். ஏன்னா லாஸ்ட் மேட்சோட கான்ஃபிடென்ட் அவருக்கு பவுலிங்கை கொடுக்க வைக்கும். இன்னொரு சைடு கண்டிப்பாக பிராவியாரிஸ்க்கு போகிறக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இனிஷியலாக அகில் ஹுசேன் 2-3 ஓவர் வரைக்கும் தள்ளுறதுனால இவங்களுக்கு இனிஷியலில் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 கொடுக்கும் பட்சத்தில் தான் பிராவியாரிஸ் உள்ளே வர்றாரு. இல்லைன்னா ஜாக்சன் பேடும் அகில் ஹுசேனும் இனிஷியலாக பவுல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஸோ ப்ராப்பர் டெத் பவுலர்ஸ் அப்படின்னா இங்கே ஹெய்டன் கர், இங்கே கிறிஸ் ஜார்டன், நாதன் எல்லிஸ், இந்த 3 பேர்த்து தான் சொல்ல முடியும். இதில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இதே நம்ம டேபிள் வைஸாவோ பர்சன்டேஜ் வைஸாவோ உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆகும் பட்சத்தில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹெய்டன் கருக்கு கேப்டன் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டெத்தில் பவுல் பண்ணுறாரு அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் பிட் சான்ஸு தான். கம்பல்சரி டீமில் அப்படிங்கிற மாதிரி வேணால் நீங்கள் யோசிச்சுக்கலாம். கன்ஃபார்மாக டீமில் எடுக்கலாம். ஓகே, அப்போ இந்த சைடு ஹரிகன்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ் ஜார்டன் நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் பண்ண முடியுமே ஒழிய இவங்க கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிறிஸ் ஜார்டனுக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஹெய்டன் கருக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒருத்தர் கேட்டிருந்ததுக்கான ஒரு சின்ன விளக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.